வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி காந்தி வீதியில் சாலையை ஆக்கிரமித்துள்ள கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புதுச்சேரி நகராட்சிக்கு தொடர்ந்து புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி கடந்த வாரம் நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் நேற்று நகராட்சி ஊழியர்கள் சாலையை ஆக்கிரமித்துள்ள கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகள் அகற்றும் பணி நடைபெற்றது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு விடுமுறை தினமாக வரும் 23ஆம் தேதி புத்த பூர்ணிமாவை அறிவித்துள்ளது. எனவே புதுச்சேரி ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை இயங்காது. அன்று நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் 23 தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆகிய குறிப்பிட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜூன் 4 அன்று முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளன. 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 8 வாக்கு எண்ணும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இயந்திரங்களின் நகர்வுகளை காட்சிப்படுத்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை பதிவு செய்ய வீடியோ பதிவு குழு ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் 120 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இறுதி நாளான இன்று தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் நிறைவு நாளான இன்று தெப்போற்சவம் நடைபெற்றது. இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி, அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தன. தெப்போற்சவ விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள கடைகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே மார்க்கெட் உள்ளது. இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதியடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர்கள், அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
மேலும் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது புவனேஸ்வரிலிருந்து வந்த நபரிடமிருந்து ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக ரயில் மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் கஞ்சா புழக்கத்தை தடுக்க வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பநாயுடன் சென்று புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பயணிகளை சோதனை செய்தனர். மேலும் புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி வந்த ரயில் பயணிகளிடம் சோதனை செய்த போது ஒரு நபர் ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரின் திடீர் சோதனையால் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள செம்மண் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகர் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டில் மூகாம்பிகை நகர் 3வது குறுக்கு தெருவில் பூமி பூஜை செய்து சாலைகள் மேம்படுத்த பணிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள 4வது குறுக்கு வீதியில் செம்மண் சாலை அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு உள்ளது. அப்பகுதியில் உள்ள செம்மண் சாலையானது தற்போது பெய்த மிதமான மழையால் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மண் சறுக்கி கீழே விழுகின்றனர். எனவே விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு உள்ளது. இது அரசும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு நல்ல முறையில் ரோடை சரி செய்து கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வில்லியனூரை அடுத்த பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல், பார்சாகை வார்த்தல், செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரை அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதியுலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியூற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலை பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கோழி கழிவுகள் அதிரடியாக அகற்றப்பட்ட நிலையில் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சில சமூக விரோதிகள் மூட்டை மூட்டையாக வீசிச் சென்றுள்ளனர். இதனால் தற்போது பெய்து வரும் மழையினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவானது. இதுகுறித்து செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோழி கழிவுகள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பேருந்து நிலைய பகுதி, சாராயக்கடை பகுதி ஆகிய இடங்களில் உள்ள குப்பைகளையும் அகற்றி தூய்மையாக மாற்றினர்.
இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேற்கொண்டு பொது இடங்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும், மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியின் முக்கிய சாலை பகுதிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க நகராட்சியில் உள்ள முதன்மை திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து வரும் குப்பைகளை சாலையோர குப்பை தொட்டிகளில் போட வேண்டாம். அதற்கு பதிலாக மட்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரித்து பைகளில் சேகரித்து வைக்க வேண்டும். அதன்படி தங்கள் பகுதிகளுக்கு வரும் ஸ்வஸ்தா கார்ப்பரேஷன் நிறுவன ஊழியர்களிடம் நேரில் குப்பைகளை வழங்க வேண்டும். குப்பைகளை அகற்றுவதற்கு நகராட்சி சுகாதார பிரிவு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். மீறி குப்பைகளை பொது இடங்களில் கொட்டினால் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை கவர்னர் ராதாகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன், அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவையொட்டி கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.